அஸ்ஸலாமு அலைக்கும். வீடே மணக்கிற மாதிரி இட்லி பொடி எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணியிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி பார்த்துடலாம். அதுவும் ஒரு 6-7 கொத்து கருவேப்பிலையை சுத்தமாக கழுவி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் உணர விட்டுக்கலாம். இப்போது 1 கப்பு வெள்ளை உளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை. இன்னைக்கு நான் இந்த குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரொம்பவுமே காரமாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் 10லேருந்து 15 வர மிளகாய் வரையும் எடுத்துக்கலாம். ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, ஒரு முழு பூண்டை தட்டி எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் தேவைப்படுற பொருட்கள். ஒன்றையும் நம்ம தனியாக தான் வறுக்க போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு முதல்ல வெள்ளை உளுந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தீயை மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுக்க போகும்போது ஒரே கடலில் ரோஸ்ட் ஆகும். கருக விட்டுட்டிங்கன்னா இட்லி பொடியுடைய வாசம் மாறிடும். ஸோ கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம மற்ற பொருட்களையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை கொட்டி வறுத்துக்கலாம். இது கூடவே நான் துவரம்பருப்பையும் சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. துவரம்பருப்பையும் கடலைப்பருப்போடையே சேர்த்துக்கலாம். இதே சூட்லேயே நம்ம பொட்டுக்கடலையே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை சீக்கிரமாகவே கருகிடும். ஸோ கைவிடாமல் கிளறிக்கோங்க. இதில் நல்ல சூடு ஏறினதுக்கப்புறம் எல்லையும் உள்ளக்க சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த ஜீரக மிளகையும் சேர்த்து வறுத்து தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம மிளகாய் வறுக்க போகும்போது மிளகாயுடைய நெடி ஏறாமல் இருக்கும். இப்போ இதே ஆயிலையே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் வறுத்துக்கலாம். பூண்டு தோல் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தோலோடையே நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டும் கருவேப்பிலையும் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுடைய இட்லி பொடி நல்ல மணமாக இருக்கும். தூளுக்கு கலர் கொடுக்கறது காஷ்மீரி மிளகாய் தான். எனக்கு இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நீங்கள் அதை ஒரு 10 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையோட ஈரநப்பு போய் நல்லா முடுமுடன் உடையிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கருவேப்பிலை உடையணும். இப்போது நம்ம எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்தாச்சு. இதையும் தட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம். எப்போவுமே மிக்சி ஜாரில் சூடாக போட்டுறாதீங்க. அரை சூடாக இருக்க போகும்போது போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும். உங்களுக்கு குறகுறப்பாக வேணும்னா குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். ஃபைனாக வேணும்னா ஃபைனாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மித்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு தடவை மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த டைமில் நம்ம உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்க்கணும். கண்டிப்பாக இட்லி பொடிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நம்ம எண்ணெயில் வரமிளகாவை வறுக்க போகும்போது அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதோடைய பிசுபிசுப்பு தன்மை போய் மொடுன்னு ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இட்லி பொடி வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தோசை இட்லின்னு எதுக்கு வேணாலும் இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கடைகளில் அதிக விலை கொடுத்து கம்மி குவான்டிட்டியில் வாங்காமல் கொஞ்சம் மெனக்கெட்டு வீட்டில் தயார் பண்ணிக்கிட்டோன்னா 1 மாதம் வரையும் இது வரும். வறுக்கிற டைமை பொறுத்து இது வீணாகாமல் இருக்கும். ஸோ மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.